ஹலோ காய்ஸ். இன்னைக்கு பார்க்க போற அனிமி என்னன்னா ஸ்னோபால் எர்த் அப்படின்னு ஒரு அனிமி. இப்போ ஆன்கோயிங்ல இருக்கிற அனிமி இது. இதுல வந்து எப்படின்னா ஃபியூச்சரிஸ்டிக்கா கொஞ்சம் இருக்கும், மெக்கா அனிமி மாதிரி இருக்கும். எப்படின்னா இதுல நம்ம இதுல வந்து எம்சியோட பேர் வந்து யாபுசாமி அப்படின்னு ஒரு சின்னோண்டு பையன் தான். அவன் வந்து எப்படின்னா ரொம்ப தனியா லோன்லியா இருப்பான், ரொம்ப அதிகம்லாம் பேச மாட்டான். அவங்க அப்பா வந்து ஒரு சயின்டிஸ்ட், அவர் வந்து ஒரு ரோபோட் உருவாக்குற இதுல இருப்பார். இப்ப இந்த காலகட்டத்துல எப்படின்னா கைஜூ நிறைய வந்துட்டு இருக்கும், தான் மான்ஸ்டர்ஸ் நிறைய அது மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கும். அதுக்கு வந்து கவுண்டர் அட்டாக் பண்றதுக்காக ஆன்டி கைஜூ டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கும். நம்ம கைஜூ நம்பர் 8 அதுலலாம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு செட்டிங்ல தான் இருக்கும் இந்த ஸ்டோரி. அவர் வந்து ஒரு புரோட்டோடைப் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருப்பாரு, அது வந்து அன்பினிஷ்டா இருக்கும். ஒரு டயத்துல வந்து என்ன ஆகிடும், ஏகப்பட்ட கைஜி வந்த உடனே நம்ம சயின்டிஸ்டா இருக்காருல்ல, அவருடைய பையன் லோன்லியா இருக்கான்னு நம்ம எம்சி அபுசாமி, அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் வந்து நாலேஜ் கொஞ்சம் அவனுக்கு அதிகம். அவன் என்ன பண்ணுவான், போய் நான் சயின்டிஸ்டோட பையன் தானேன்னு சொல்லிட்டு அந்த மேனுவல் வாங்கிட்டு போயிட்டு அந்த அந்த ரோபோட் ஒன்று இருக்கும், அந்த ரோபோட் உள்ள போயிட்டு அந்த மேனுவலை, அது வந்து எப்படின்னா அந்த ஏஐ, இந்த நம்ம அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய அந்த எல்லாரோட ஃபீச்சர்ஸும் கலந்த மாதிரி தான் இருக்கும். உள்ள போயிட்டு நம்ம அந்த கைஜு அட்டாக் பண்றதுக்கு கிளம்பிடுவோம் உள்ளார போயிட்டு. சயின்டிஸ்ட் வந்து இது இன்னும் ப்ரோட்டோடைப், இதோடைய வேலையும் இன்னும் முடியல, அதுக்காட்டி இதை யார் எடுத்துட்டு போனது வெளியிலன்னு சொன்னா, இது பறக்கும்னு எனக்கு இன்னைக்கு தானே தெரியும் அப்படின்னா அவரே ஷாக் ஆகுறாரு. அவன் எடுத்துட்டு போனவொடனே உள்ள போய் பார்த்தா அதோடைய பேரு வந்து என்னன்னா, அந்த ரோபோட்டோட பேர் வந்து யூகியோ. யூகியோ அப்படின்னு அது பேரு. இந்த ரோபோட்டை பாக்குறப்ப, இந்த கதையை கொஞ்சம் பாக்குறப்ப வந்து ஹாலிவுட்ல வந்து பிக் ஹீரோ அப்படின்னு ஒரு படம் வந்துருந்தது. இந்த மாதிரி பபுள் மாதிரி ஒரு ரோபோட் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் நம்ம ஒரு பையன் ஒருத்தன் இருப்பான். அதே மாதிரி தான் இருந்தது எனக்கு டக்குன்னு பாக்குறப்ப. போன உடனே என்ன ஆகி போயிடும், நம்ம ஆளு போய் ஒரே நைட்ல நான் அம்பானி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கைஜியோலாம் போட்டு தள்ளிட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவான். 10 வயசுலயே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவான், ரொம்ப சின்ன வயசுலயே. அதுக்கப்புறமே அந்த ரோபோட்டுக்கு வந்து நிறைய அயன்மேன் வந்து வேற வேற சூட்டு மாத்துற மாதிரி நிறைய ஃபார்ம்லாம் இருக்கும். அது மாதிரி மாத்தி ஃபைனல் ஃபார்ம் வரைக்கும் வந்துடும். அப்படியே நிறைய வருஷங்கள் ஓடி போயிடும். இதுல என்னன்னா வந்து அவனுக்கு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் அதிகம் இல்லாம அந்த ரோபோட்டோட மட்டும் பேசிக்கிட்டு, அந்த ஹியூமன் கிட்ட, ஒரு பொண்ணு கிட்ட பேசுறது எப்படி, ஒரு வயசானவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறதே அவனுக்கு தெரியாம இதாகாம போயிடும். அப்படி இருக்கிறப்போ ஒரு வெளியில ஒரு ஸ்பேஸ்ல வந்து ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் ஒரே இடத்துல கரெக்டா வந்துடும். ஒரு டீம் ஆல்ரெடி ஒரு கேப்டனுக்கு கீழே வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அதை அடிச்சு போட்டு தள்ளுறதுக்கு. ஆனா அவனுங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை விட அதிகமா வந்துடும். அவங்களுடைய ஸ்பேஸ் உடைய பேரியர் எல்லாம் உடச்சிக்கிட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்கள போட்டு தள்ளிடும். நம்ம ஆளு வேற வழியே இல்லாம ஒரே ஆளா வந்து போய் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அடிச்சு போட்டு தள்ள பார்ப்பான். கடைசியில அந்த யூகியோ வந்து என்ன பண்ணும், நம்ம யபுசாமி எம்சியை வந்து ஒரு சேஃப்டி லாக்ல வந்து பூமிக்கு அனுப்பி விட்டுட்டு அதுவே செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆகி அந்த எல்லா மிச்சம் இருக்கிற கைஜோ எல்லாத்தையும் போட்டு தள்ளிடும். நம்ம ஆளு வந்து அந்த ரோபோட் வேணாம் வேணாம்னு சொல்லியுமே வந்து நம்ம ஆளு சொன்னது கேட்காம அந்த ரோபோட் அனுப்பி விட்டுருமா யூகியோ. நம்ம ஆளு கீழே வந்து அந்த எஜெக்ட் ஆன எமர்ஜென்சி எக்ஸிட்ல இருந்து வெளில வந்து பார்த்தா பல ஒரு மாதிரி கைஜி அட்டாக்னால என்னமோ ஆயிருக்குது அப்படின்னு மட்டும் தெரியும். வெளியில வந்து பார்த்தா ஒரு வழியா எல்லா மான்ஸ்டரையும் அடிச்சுட்டு உலகத்தை காப்பாத்திட்டோம் நம்ம அப்படின்னு நம்ம நல்லா புகழ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனவுலாம் கண்டிட்டு வந்து வெளியில வந்து பார்த்தானா ஃபுல் பூமியும் வந்து என்ன இப்படி ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கும். ஃபுல்லா பனி பிரதேசம், ஐஸ்லாண்டு அது மாதிரி இமயமலை மாதிரி ஃபுல்லா எல்லாமே வந்து ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கும். அதனாலதான் ஸ்னோபால் எர்த் அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்ப வந்து நம்மளால இந்த ரோபோட்டுடைய இது உதவி இல்லாம அதுக்கப்புறமேல வந்து மறுபடியும் ரோபோட்டோட உதவி வேற ஏதாவது அதோட இதை வச்சு நாலேஜ் ஸ்கில்ஸ் அதெல்லாம் வச்சு அந்த ரோபோட்டை மறுபடியும் உருவாக்குறானா, இல்ல வந்து வேற என்ன பண்ண போறான், இந்த மாதிரி ஸ்னோபாலா ஆகி இருக்கிற இடத்துல நம்ம ஹீரோ யபுசாமி என்ன பண்ண போறான் அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த இது இந்த கதையில நகரப்போகுது. கொஞ்சம் மெக்கா அனிமி, கொஞ்சம் ஆக்ஷனு, அதெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் அதெல்லாம் கலந்த மாதிரியான ஒரு அனிமி. மறக்காம செக் பண்ணி பாருங்க. என் செல்லேருந்து இது ஒரு முக்கியமான ரெக்கமெண்டேஷன். அப்புறம் நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மறுபடியும் பாக்குறேன். பை.